அதே மாதிரி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்னாக்கா அதே மாதிரி என்சிஆர்டி புக்ஸும் வந்து டிஜிட்டலாக இருக்குது, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குது. இது மாதிரி எல்லாமே வந்து மாணவர்களுக்கு வந்து ரெடியாக அந்த ஆர்வமாக இருக்கக்கூடியவங்க எப்படி தயாராகணுன்றதுக்கு வந்து தகவல் சார்ந்து அதை இருந்துகிட்டு இருக்கிறத எப்படி எடுத்துக்கிறது, அதை எப்படி தன்மயமாக்குறது, அதை எப்படி வந்து வேலையாக மாற்றுறது அப்படின்னு பார்க்குறப்ப நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டாக்கா மெட்டீரியல் சப்போர்ட் இருக்குது, அந்த டிஜிட்டலாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நியூஸ் பேப்பரில் கூட பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் பேப்பர், இங்கிலீஷ் பேப்பர் எல்லாத்துலேயுமே சரி, வானொலியிலையும் சரி நிறைய வந்து அந்த போட்டித் தேர்வுகள் பற்றி ஒரு விழிப்புணர்வு எல்லாம் அதே மாதிரி தகவல்கள் கொடுக்கறது அதுவும் நடந்துகிட்டே இருக்குது வந்து. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அந்த கேள்விகள், அந்த சிலபஸ்ஸு இது எல்லாம் வந்து அந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்க பழகணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வரலாறுன்னு ஒரு இருக்குனாக்கா ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்கனாக்கா அது வந்து ஒரு ரோட் மெமரியில் கேட்குற மாதிரி பெரும்பாலும் இருக்காது கேள்விகள். இப்போ வந்து சும்மா 1906 என்ன நடந்தது, 1905 என்ன நடந்தது இப்படின்ற கேள்விகளும் இருக்கும். ஆனால் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த கேள்விகள் வந்து ஒரு உள்ள அர்த்தம் இருக்கிற மாதிரி, அது ஒரு 4-5 கேள்விகளுக்கு 4-5 பதில்களை நம்ம புரிஞ்சாதான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். நம்ம அது நேரடியான கேள்வியாக இல்லாமல் ஒரு இன்ஃபரன்ஸ் டிராயிங் கேள்வியாக கூட அது இருக்கும். இதெல்லாம் வந்து போட்டித் தேர்வில் வந்து நிறைய வந்து காம்படிஷன் வர ஆரம்பிச்சதுக்கு பின்னால் வெறும் மெமரியில் மாத்திரமே இருந்து கேள்வியெல்லாம் கேட்டோம்னாக்கா எல்லாரும் அந்த மெமரியை படுத்திக்கிடுவாங்க, ஞாபகம் வச்சுக்கிடுவாங்க, எல்லாருமே 100 மார்க் வாங்கிடுவாங்க. அது மாதிரி வாங்கினாக்க 100 பேருக்குமே வேலை கொடுத்துட முடியாது. கொஞ்சம் வேலைக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ எலிமினேஷன் ப்ராசஸ். அப்போ வந்து எந்த விதத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சவாலாக இருக்கணும். அது மாதிரி தான். அதே சமயம் முடியக்கூடிய இலக்காக இருக்கும். ஆனால் அதுக்கு முயற்சி முறையாக பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கனாக்கா மாணவர்கள் தயாராகிறப்ப என்ன பண்ணுவாங்கனாக்கா FAQன்னு சொல்லுவாங்க, ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் சொல்லுவாங்க. இப்போ ஒரு பாடம் இருக்குனாக்கா இதுக்கு சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஹிஸ்ட்ரி படிக்கிறவர் வந்து MA ஹிஸ்ட்ரினாக்கா MA ஹிஸ்ட்ரி படிப்பார். அதே மாதிரி சயின்ஸ் இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு வரையறை இருக்கும். ஆனால் அந்த போட்டித் தேர்வில் பார்த்தாக்கா சம்திங் அபவுட் எவ்ரிதிங். அப்போ வந்து நம்ம 10th லெவலில் 6th-10th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸை தான் பெரும்பாலும் போட்டித் தேர்வுக்கு படிக்க சொல்லுவாங்க. ஈவன் வந்து IAS எக்ஸாம் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் ஸ்டடீஸ்னால் என்னன்னாக்கா இதுக்கு எலிஜிபிலிட்டி யார் அப்படின்னு பார்த்தாக்கா எனி டிகிரி ஹோல்டர் வந்து டிகிரி பேஸ்டு எக்ஸாமுக்கு, எனி SLC படித்ததுக்கு மேலே இருக்கக்கூடிய கல்வி தகுதியில் இருக்கிறவங்களும் அந்த Group 4 எக்ஸாம்லாம் எழுதலாம்னாக்கா எல்லாரும் எழுதக்கூடிய மாதிரி தான் அந்த கேள்விகள் இருக்கும்னாக்கா எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தான் அந்த பாடங்கள் இருக்கும். அப்போ 10th வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகங்கள், இப்போ சயின்ஸ் எடுத்துட்டாலும் சரி, அதே மாதிரி ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி இது எல்லாமே 10th லெவலில் தான் இருக்கும். அதே மாதிரி லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், தமிழ்னாலும் சரி இங்கிலீஷ்னாலும் சரி வந்து ஏற்கனவே 10th வரைக்கும் படித்த விஷயங்களை தான் வந்து கொஞ்சம் சட்டிலாக கேட்பாங்க. ரொம்ப வந்து ஒரு ஷார்ப்பாக அந்த கேள்விகளுக்கு ப்ரிசைஸாக பதில் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த கேள்விகள். அப்போ வந்து என்ன பண்ணணும்னாக்கா நம்ம படிக்கிறப்பயே வந்து அந்த மாடல் கொஸ்டின் பேப்பரை வச்சுட்டு சிலபஸை வச்சுட்டு சரியான ஸ்டாண்டர்டான அரசாங்கம் வெளியிடக்கூடிய பப்ளிகேஷன்ஸை வந்து நம்ம வாங்கி இல்லாட்டி டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம தயாராகணும். தயாராகிறப்ப வந்து இது வந்து உங்களுக்கு இது வரைக்கும் வந்து நம்ம பரீட்சைக்காக படித்து பாஸ் பண்ணி டிகிரி வாங்கியிருப்போம், இல்லாட்டி ஆனால் புரிதல் ஓட படித்து அந்த எக்ஸாமில் என்ன கேள்வி கேட்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா சயின்ஸும் இருக்கும், ஜியாகிரஃபியும் இருக்கும், ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி இருக்கும், அதே மாதிரி ஒவ்வொரு சிவிக்ஸ் இருக்கும், கான்ஸ்டியூஷனு எல்லாமே அந்த மாதிரி அந்த 10th லெவலில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பற்றியும் நமக்கு வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா இருக்கான்னு பார்க்குறது தான் அந்த கேள்வின்னு இருக்கும். அது போக கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லுவாங்க, நாட்டு நடப்பு, என்னென்ன விஷயங்கள் இன்றைக்கி நடக்குது, இப்போ எலெக்ஷன்னாக்கா என்னது, எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து இப்போ எலெக்ஷன் நடக்குது, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எலெக்ஷனுடைய அந்த பஞ்சாயத்து எலெக்ஷனோட இது என்னது, அது என்ன அமெண்ட்மெண்ட்டில் அந்த கான்ஸ்டியூஷன் வந்தது, இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள். உலக அளவில் வந்து இப்போ ஒலிம்பிக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சைனாவில் நடக்குதுனாக்கா முதல்ல அந்த இந்த வின்டர் செஷன் வந்து வின்டர் ஒலிம்பிக் எங்கே நடக்குது, எப்போ நடக்குது, இப்படியெல்லாம் வந்து நிறைய ஒரு அவேர்னஸ் அபவுட் தட் இஸ் ஹேப்பனிங் இன் அண்ட் அரவுண்ட் அந்த ஒரு விஷயங்களும் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தயாராகணும். அது மாதிரி ஆகிறது மாத்திரம் இல்லாமல் திருப்பி படிக்க, அதை ரிஃப்ளெக்ட் பண்ண, புரிஞ்சுக்கிற அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து என்ன வேணும்னாக்கா நான் இதுக்கு ஒரு உதாரணம் எப்போயுமே சொல்லுவேன் எங்கே போனாலும். தியான் சந்துன்னு ஒருத்தர், உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. தியான் சந்துன்றவர் வந்து ஹாக்கியில் ஒரு பெரிய விசார்டு. அவர் தியான் சந்த் ட்ராஃபின்னு கூட சொல்லுவாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹாக்கியில் ரொம்ப நல்லா விளையாடுவார். அவருடைய பேட்டை வந்து ஹாக்கி ஸ்டிக்கை வந்து ஹிட்லர் வந்து எவ்வளவோ டாலர் கொடுத்து அதை வாங்கணும் அப்படின்னு நினச்சி அவர் வாங்கினாருன்னு சொல்லுவாங்க. அவர் பந்தை எடுத்தாருனாக்கா கோல் போடாமல் வரமாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது காரணம் என்னன்னாக்கா அவர் அந்த ஹாக்கி கிரவுண்டே மனசுக்குள்ளே இருக்கும். அவருக்கு எத்தனை பேர் விளையாடுறாங்க, அவங்க ஸ்டிக்கை வச்சு என்னென்ன மாதிரியெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க பந்தை வந்து, நம்ம எப்படி அதை ஃபேஸ் பண்ணணுன்றதெல்லாம் அவர் வில் விஷுவலைஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணணும்னாக்கா சிலபஸ் மாத்திரம் இல்லாமல், கேள்விகள் மாத்திரம் இல்லாமல், என்னென்ன வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றதை மனதுக்குள்ளேயே அவங்க வந்து எதிர்பார்த்து, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா ஆடிட்டரி மெமரி, விஷுவல் மெமரி. டோட்டலாக வந்து அந்த நினைவு என்பது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆன்சரை நோக்கி போகிற மாதிரி நம்ம மனோபாவத்தை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பயிற்சி தேவைப்படும்.
சும்மா நம்ம உடனே எடுத்த உடனே ஐ கேம் ஐ சா ஐ கான்கர்ன்னு சீசர் சொல்லுவார் வரலாற்றில். ஆனால் அவர் பார்த்த உடனே ஜெயிக்கலை. அவர் அடிக்கடி உழைச்சி நல்லா இது பண்ணி தான் போரில் வந்து வெற்றி பெறுவார். அது மாதிரி ஒவ்வொருத்தருமே இந்த போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்க என்ன பண்ணணும்னாக்கா மார்க் டெஸ்ட் மாதிரி, அந்த மாதிரி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பரீட்சைக்கு போகிறதுக்கு முதல்ல என்ன மாதிரி பரீட்சை வைக்க போகிறாங்களோ அதே பரீட்சையில் உதாரணத்துக்கு 100 கேள்வி இல்லாட்டி 200 கேள்வி இப்படின்னு இருந்துச்சுன்னா எவ்வளோ மணி நேரத்துக்குள்ளே எழுதணும், என்ன மாதிரி டிஃபிகல்ட்டி லெவல், இது மாதிரி நம்மளே ரியலாக வந்து மார்க் டெஸ்ட் மாதிரி வச்சு நம்ம எழுதினோம்னாக்கா நம்ம எங்கே தவறு பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த தவறை திருத்திக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மார்க் டெஸ்ட் வச்சு நம்ம தயாராகிட்டோம்னாக்கா நமக்கு வந்து குறைநிலைகள் தெரியும். இப்போ ஸ்மார்ட்னு சொல்லுவாங்க பாருங்கள், ஸ்ட்ரென்த்னா என்னது, வீக்னஸ்னா என்னது, ஆப்பர்ச்சுனிட்டினா என்னது, த்ரெட்டுனா என்னதுன்னு சொல்கிற மாதிரி ஸ்ட்ரென்த்ன்றது என்னன்னாக்கா நிறைய நேரத்தில் வந்து பார்த்தோம்னாக்கா நம்ம தொலைச்ச இடத்துல தேடுறது இல்லை, எங்கே வெளிச்சம் இருக்கோ அங்கே தான் தேடுறோம் நிறைய. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்து ஒருத்தர் ஜாகிரபியில் ஸ்ட்ராங்காக இருப்பார், இன்னொருத்தர் ஹிஸ்ட்ரியில் ஸ்ட்ராங்காக இருப்பார். அதவே அவங்க திருப்பி படிக்கிறப்ப இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. சில இடத்துல டோட்டலாகவே அவங்களுக்கு தெரிய வேண்டியது நிறையா இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னாக்கா திருத்துறப்ப அவங்களாம் வந்து ஒரு டெஸ்ட் வச்சு நான் எந்த இடத்துல வீக்காக இருக்கேன்னு பார்க்குறப்ப அந்த வீக் ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய கவனம் இருக்கணும். அப்போ தான் வந்து அவங்க அது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வர முடியும். ஸோ அதனால் அவங்க வந்து இதெல்லாம் வந்து இந்த மார்க் டெஸ்ட் மூலியமாக தான் அவங்க இது பண்ண முடியும். அவங்களுடைய பலம் என்ன அது. இப்போ வந்து சில நேரத்தில் வந்து அவங்களுக்கு அந்த ஷார்ட்கட் மெத்தடில் மேத்தமெட்டிக்ஸ் போட முடியும் அப்படின்றவங்க குயிக்காக வந்து அந்த டைமுக்குள்ளே அந்த கணக்கை போட முடியும். அதே மாதிரி சில பேருக்கு வந்து சயின்ஸில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஹிஸ்ட்ரி எனக்கு வந்து அவ்வளோவா தெரியல அப்படின்னாக்கா அதை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிறணும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து தன்னவே வந்து அவங்க ஒரு எவாலுவேட் பண்ணிக்கிட்டு அந்த எக்ஸாமுக்கு என்ன தேவையோ, ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னாக்கா அந்த டிஃபிகல்ட்டி லெவல் அது மாதிரி தான் இருக்கும். அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. இருந்தால் கூட யார் வந்து அந்த ப்ராபபிலிட்டியில் வந்து அதிகமான கேள்விகளுக்கு நல்ல மார்க் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து செலக்ட் ஆவாங்க. அதில் வந்து டாப்பாக இருக்கக்கூடிய கட் ஆஃப் வச்சுருப்பாங்க. இந்த இதுக்கு மேலே எவ்வளோ பேர், இதுக்கு வந்து பாஸ்ன்றது ஒரு மினிமம் தான். ஆனால் அதை வச்சுட்டு அவங்க எடுக்க போகிறது கிடையாது. இருக்கிறதுலே வந்து ஒரு 100 வேகன்சி இருக்குனாக்கா 10 லட்சம் பேர் எழுதுனாங்கனாக்கா அந்த டாப் 100 அப்படின்றது. இதில் இன்னொன்று என்னன்னாக்கா இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ல எல்லாம் வந்து அந்த ரிசர்வேஷன் ஒன்று இருக்கும். இது வந்து ஒரு அருமையான ஒரு விஷயம் எல்லாருக்குமே வந்து, ஏன்னா இன்க்ளூசிவ் சொசைட்டியில் விமனுக்குன்னு ஒரு ரிசர்வேஷன், அதே மாதிரி வந்து பிற்பட்ட வகுப்புகள் பிசி எம்பிசி, சென்ட்ரல் கவர்மெண்ட்னா ஓபிசி அப்படின்னு இருக்கிறது, எஸ்சி எஸ்டின்னு சொல்லி ரிசர்வேஷன் இருக்கக்கூடியது, இது எல்லாத்துக்குமே இடஒதுக்கீடுன்றது அரசு, தமிழ்நாடு அரசும் சரி அந்த மத்திய அரசும் சரி அவங்க எல்லாருமே வந்து இடஒதுக்கீடு அடிப்படையில் தான் தேர்ந்தெடுப்பாங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கும் இடஒதுக்கீடு இருக்கும். அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த தேர்வு என்பது ஒரே மாதிரி கேள்வியாக இருந்தால் கூட அவங்கவுங்களுடைய திறன்கள் ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த இடஒதுக்கீடு வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அவங்கள அடையாளப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ அதையுமே மனதில் வச்சுக்கணும் அவங்க வந்துட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இட ஒதுக்கீடுக்குள்ளே இருக்கக்கூடியவங்களுக்குள்ள அவங்களுக்கு வந்து அப்புறம் ஓப்பன் காம்படிஷனும் இருக்கும். ஸோ இது இந்த கேள்வி இந்த கம்யூனல் ரொட்டேஷன் பிரகாரம் தான் அந்த நோட்டிஃபிகேஷனே வரும். அப்போ அதை மனசில் வச்சுக்கிறணும். அதே சமயம் நம்ம அந்த ரேங்க் வாங்கணும், அப்படி வந்தால் தான் நம்மளால் முடியுன்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறப்ப நான் சொல்லுவேன் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸில் வந்து ஒன்று சொல்லுவாங்க, டைட்ரேஷன் ஒன்று சொல்லுவாங்க. அது எவ்வளோ பேருக்கு சயின்ஸ் பேஸ் இருக்கிறவங்களுக்கு தெரியலான்னு நினைக்கிறேன் நான். ஒவ்வொரு ட்ராப்பாக வந்துகிட்டே இருக்கும். ஒரு பேஸில் இருந்து ஆசிட் இண்டிகேட்டர்னு போட்டிருப்பாங்க. ஒரு 18வது ட்ராப்பு 19வது ட்ராப் வர்றப்ப எண்டு பாயிண்ட் வரும்னு சொல்லுவாங்க. அந்த எண்டு பாயிண்ட்ன்றப்ப என்ன ஆகும்னாக்கா வெளியே தெரியும் அது வந்து. அப்போ முதல் ட்ராப்பில் ரிசல்ட் இருக்கான்னு கேட்டாக்கா இல்லை சார்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ட்ராப்பில் ரிசல்ட் இருந்தால் தான் 18வது ட்ராப்லேயும் ரிசல்ட் இருக்கும். இது அப்படி சொன்னாக்கா சயின்ஸ் பீப்புளுக்கு வேணால் தெரியலாம். ஆர்ட்ஸு பொதுவாக இருக்கவங்களுக்கு என்ன சொல்லலாம்னாக்கா ஒரு 20 அடி தூரத்தில் வந்து ஒரு இலக்கு இருக்குனாக்கா முதல் அடியிலே இலக்கு இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லுவாங்க. முதல் அடியில் எப்படி இல்லாமல் இருக்கும்? முதல் அடியில் வந்து 19 இதுக்கு பக்கத்தில் இருக்கும். போக 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 அப்படியே வந்து இலக்கை நோக்கி போகிறப்ப வந்து அது நம்மளுடைய பயணமே இலக்கை நோக்கி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டித் தேர்வுக்கு போகிறவங்க நினைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு உயிர்ப்போடு படிக்க முடியும். ஒரு 6 மாதம் கழித்து பரீட்சை வரப்போகுது, இன்னைக்கு உட்காந்து படிக்கிறப்ப அப்படின்னு நினைக்காம பல பேர் பல வருடங்களாக பல மாதங்களாக ஒரே சிந்தனையோட இந்த மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், கர்மமே கண்ணாயினார் சொல்லக்கூடிய மாதிரி அவங்கவுங்க தளத்தில் அந்த போட்டித் தேர்வினுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருவருமே வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்கிறப்பே ஐ எம் கோயிங் டுவர்ட்ஸ் மை சக்ஸஸ் ஒன்லி அப்படின்ற ஒரு இதோட இருக்கணும். அதுக்கு வந்து நிறைய மன சோர்வுகளும் வரலாம். அப்போ வந்து சில நேரத்தில் ஒரு தடவை கிடைக்காம போகலாம், 2வது கிடைக்காம போகலாம். அப்போ என்ன பண்ணணும்னாக்கா மனசை எப்படி ஊக்கப்படுத்திக்கணும்னாக்கா வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்ச நிறைய பேர் அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை கேட்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கூட நம்ம மாதிரி தான் யோசனை பண்ணியிருக்காங்க, நம்மள மாதிரி தான் வந்து ஒரு தடவை கிடைக்கல, 2 தடவை கிடைக்கல, இல்லாட்டி எடுத்தவொடனே கிடைக்கணும்னாக்கா அதுக்கு எப்படி அவங்க தயாராகிருப்பாங்க. இந்த மாதிரி லேர்னிங் ஃப்ரம் பீப்புள் ஹூ ஆல்ரெடி காட் சக்ஸஸ். அதையும் வந்து நம்ம சக்ஸஸ் இஸ் அ ஸ்கிரிப்ட் ஒன்லி, அது யூ கேன் மேக் இட் ஹேப்பன். அதனால் எதிர்காலத்தை வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வர வைக்கணும்னாக்கா நிகழ்காலத்தை வந்து அந்த எதிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிறணும். அந்த மாதிரி பண்ணாக்கா எல்லா இளைஞர்களுமே சரி வந்து ஒவ்வொருவருக்குமே அவங்களுடைய திறனை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி
அந்த எக்ஸாமுக்கு ஏற்ற நோக்கத்துக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னாக்கா போட்டித் தேர்வு என்பது ஒவ்வொருவருக்குமே ஒரு வரம் தானே. இது எவ்வளோ நேரம் இருக்கு ஆச்சு?